காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்ட்ராங் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் கோரிக்கை. அரசு சேவையில் 72,000 புதிய நியமனங்கள். மதுபானங்கள் பறிமுதல், ஒருவர் கைது. கடவுச்சீட்டு விநியோக சேவை மீண்டும் வழமைக்கு. ராஜித சேனாரத்னவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். சதோசம் மூலம் நெல் இருப்புகளை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிக்க அமைச்சரவை அனுமதி. வழமைக்கு திரும்பிய குடிவரவு திணைக்கள சேவைகள். ஜூடி மூலம் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு புதிய அதிர்ச்சி, தகுதி வரம்பு இரட்டிப்பு. பகமூனவில் பேருந்து மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, தாய்மகன் உயிரிழப்பு. 2027 உலக கிண்ணத்திற்கு இலங்கை நேரடி தகுதி. தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருள் QR முறைமை மற்றும் ₹50 வரியை நீக்குமாறு பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மற்றும் கூட்டுத்தாபனத்தின் நஷ்டம் ஈடு செய்யப்பட்டுள்ளதால் ₹50 வரியை நீக்கி மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சர் நளின் கேவல்க விசேட அறிவிப்பில் இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகளில் இனி அரசியல் தலையீடுகள் இருக்காது என்றும் தகுதியின் அடிப்படையிலேயே வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகின்றது. அருகம்பையில் வெளிநாட்டவர்களுக்கு விற்க முயன்ற ₹4.2 லட்சம் மதிப்புள்ள 408 பியர் கேன்கள் மற்றும் 36 மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபர் பொத்துவில் போலீசாரிடம் ஒப்படைப்பு. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணினி அமைப்பில் இன்று காலை ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடவுச்சீட்டு விநியோக சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. தற்போது கோளாறு சரி செய்யப்பட்டு கணினி முறைமை வழமைக்கு திரும்பியுள்ளதுடன் ஒரு நாள் கடவுச்சீட்டு சேவையும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனாரத்னவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மீன்பிடி அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தின் மணல் அகற்றும் பணியை கொரிய நிறுவனம் ஒன்றிற்கு ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபையிடமுள்ள நெல் இருப்புகளை சதோசம் மூலம் அரிசியாக மாற்றி சந்தைக்கு விநியோகிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. யூடியூப் மூலம் வருமானம் ஈட்டுவதற்கான தகுதி வரம்பு 2027 பிப்ரவரி முதல் இரட்டிப்பாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது யூடியூப் பார்ட்னர் புரோகிராம் மூலம் விளம்பர வருமானம் பெற 1000 சந்தாதாரர்கள் மற்றும் 4000 மணி நேர பார்வை நேரம் அல்லது ஷார்ட்ஸுக்கு 90 நாட்களில் 10 மில்லியன் பார்வைகள் பெற வேண்டும். புதிய மாற்றத்தின்படி ஷார்ட்ஸுக்கான பார்வை இலக்கு 20 மில்லியனாக உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 1000 சந்தாதாரர்கள் என்ற நிபந்தனையில் மாற்றமில்லை. தம்பல்லை மஹியங்கனை பிரதான வீதியில் பகமூன தமனையாய பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 63 வயது தாயும் 43 வயது மகனும் உயிரிழந்துள்ளனர். கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி சென்ற பேருந்து மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. 2027 ஆண்டு நடைபெறவுள்ள ICC ஆடவர் கிரிக்கெட் உலக கிண்ணத்திற்கு இலங்கை அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானும் நேரடி தகுதியை உறுதி செய்துள்ளது.
இதனை அடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணி தகுதிச் சுற்று போட்டிகளில் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.